கருண் நாயர் கேஎல் ராகுலும் கம்ஃபர்டபுள் பொசிஷன்ல இருந்தாங்க. அவ்வளோ இருந்தப்போ நீங்க இந்த க்ளோஸ் டே ஆஃப் பிளே ஒரு 3 ஓவர் தான் இருந்ததுக்கப்போ அழகா அவங்க வந்து கருண் நாயர் கொஞ்சம் ஹோல்ட் பண்ணி ஆடி இருந்திருக்கலாம். கொஞ்சம் நர்வ்ஸ் லூஸ் பண்ணிட்டு ஈஸியா ஒரு விக்கெட்டை விட்டு போயிட்டாரு. ஏன்னா அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 இயர்ஸ் 5 இயர்ஸ் கழிச்சு கம்பேக் கொடுக்குறாரு. அவரோட ஹையஸ்ட் ரன்னே வந்து 303 அப்புறம் ஒரு 40 இருக்கப்போ ஜஸ்ட் ஒரு பேஷன்ஸா ஆடி இருந்தாருன்னா இவ்வளவு அவங்க வந்து இந்தியன் டீமை நம்ம திட்டுவோம் பேசிக்கே, இவங்க சான்ஸ் கொடுக்கவே மாட்டாங்கன்னு சொல்லிட்டு. டொமஸ்டிக்ல 7 ரன்ஸ் வந்துட்டு உங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு. நீங்க ஆடுற இந்த கேம் வச்சுதான் திருப்பி ஃபியூச்சர் ஆஃப் டொமஸ்டிக். இப்ப அது பக்கம் இப்ப இந்திரஜித் மாதிரி ஒரு ஆள் ஆடிட்டு இருக்காரு, அதுக்கப்புறம் சர்ஃப்ராஸ் கான் ஆடிட்டு இருக்காருன்னா ஆடுறவங்களுக்கு இங்க அபிமன்யீஸ்வரன் எக்ஸாம்பிள் அவருக்கு ஸ்குவாட்ல இருக்காரு. நான் அந்த மாதிரி பிளேயர்ஸ் வந்து திருப்பி சான்ஸ் கொடுக்கணும்னா நீங்க ஒரு ஃப்ரண்ட் ரன்னர் மாதிரி நீங்க தான் ஓகே இவருக்கு சான்ஸ் கொடுத்தோன்னு ஒரு ப்ரூவ் பண்ணிட்டாரு. கன்சிஸ்டன்ட் ரன் 6 இன்னிங்ஸ் கொடுத்தாங்க, சும்மா சொல்லக்கூடாது 2 மேட்ச் கிடையாது. இந்த மாதிரி க்ரூசியல் சிச்சுவேஷன்ல நீங்க ஜஸ்ட் ஸ்டே பண்ணிருந்து இந்த கேமை கொஞ்சம் ஒரு 20-30 ரன்ஸ் எடுத்துட்டு போயிருந்தா அந்த நெக்ஸ்ட் டேல வந்து இன்னும் ஈஸியா இருந்திருக்கும். பட் அந்த மொமெண்ட் லாஸ் பண்ணிட்டு அந்த விக்கெட் எல்லாம் ஆகலாம். டெட்லி டெலிவரிஸ் வந்து பண்ட்டுக்கு போட்டாங்க, அதுக்கப்புறம் வந்து கேஎல் ராகுலுக்கு பயங்கரமா அந்த மாதிரி அவுட் ஆனா பரவாயில்ல. பட் நீங்க வந்து இம்பாக்ட் பிளேயே இல்லாம ஒரு நிதிஷ்குமார் ரெட்டியான டிஃபென்ஸ் கூட உங்களால ஆட முடியல அப்படின்றப்போ லைக் இது வந்து ஓகே இது ரேட் பண்ணிடும். ஓகே டொமஸ்டிக்ல வந்தாலே இப்படிதான்ப்பா அப்படின்னு சொன்னாங்க. அபினவ் கொஞ்சம் ஒரு பாயிண்ட் சொன்னாரு, அவர் செமையா இருந்தது. டொமஸ்டிக்ல இருந்து வரவங்க வந்து முக்கால்வாசி அவங்க வந்து அந்த சப்கான்டினென்ட் கண்டிஷன்ஸ்லயே மைண்ட் செட் ஆயிடுமா. அவங்க ஓகே நமக்கு பேக் ஃபுட் எல்லாம் போகணும், ஃப்ரண்ட் ஃபுட் எல்லாம் போகணும்னு சொல்லிட்டு. பட் இங்க இருக்கப்ப அந்த ஃபிக்ஸ் ஆக லேட் ஆகும், அந்த ரெசிலியன்ஸ் வந்து இங்க டக்குன்னு வராதுன்னு சொன்னா. பட் அதை அடாப்ட் பண்ணி வந்தாதான் யூ ஹாவ் டு ப்ரூவ்ன்றது தான் ஒரு தாட்.